ஒரு காலத்தில் அழகிய கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் 2 குழந்தைகளான விநாயகர் மற்றும் முருகனுடன் வசித்து வந்தனர். கார்த்திகேயர் என்று அழைக்கப்படும் முருகன் துணிச்சலான மற்றும் சக்திவாய்ந்த போர்வீரன். அவரது தாயார் பார்வதி தேவி கடவுள்களை தொந்தரவு செய்து உலகில் அழிவை ஏற்படுத்தி வந்த தீய அரக்கன் தாரகாசுரனை தோற்கடிக்கும் அளவுக்கு வலிமையும் அச்சமும் இல்லாத குழந்தையை வேண்டி தவம் செய்தார். ஒரு நாள் தாரகாசுரனை எவ்வாறு தடுப்பது என்று விவாதிக்க தேவர்கள் சொர்க்கத்தில் கூடினர். சிவன் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக சக்திகளிலிருந்து பிறந்த ஒரு குழந்தையால் மட்டுமே அரக்கனை தோற்கடிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் முருகன் பிறந்தார். அவர் வெறும் குழந்தை அல்ல, உலகை பாதுகாக்கப் பிறந்த ஒரு போர்வீரன். முருகன் 6 முகங்களைக் கொண்ட அழகான இளம் பையன். அவரது 6 முகங்கள் அவரது புத்திசாலித்தனம், ஞானம், தைரியம், வலிமை, இரக்கம் மற்றும் தலைமைத்துவத்தை குறிக்கின்றன. முருகனுக்கு வேல் என்ற சக்திவாய்ந்த ஆயுதம் இருந்தது. அது அவரது தாய் பார்வதியால் அவருக்கு வழங்கப்பட்ட தெய்வீக ஈட்டி. வேல் தீமையை அழித்து நல்லவர்களை பாதுகாக்கும் சக்தியைக் கொண்டிருந்தது. முருகன் வளர வளர அவர் மிகவும் வலிமையாகவும் ஞானமாகவும் ஆனார். ஆபத்தை எதிர்கொள்ளும் போது அவர் அச்சமற்றவராகவும் தேவைப்படும் எவருக்கும் உதவ எப்போதும் தயாராகவும் இருந்தார். தாரகாசுரன் என்ற அரக்கன் சொர்க்க உலகில் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தான். முருகன் அவனை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. முருகன் தனது கையில் வேலுடன் தாரகாசுரனை எதிர்த்து போராடப் புறப்பட்டார். மிகுந்த தைரியத்துடனும் வலிமையுடனும் அவர் அரக்கனையும் அவனது படையையும் எதிர்த்துப் போராடினார். கடுமையான போருக்குப் பிறகு முருகன் இறுதியாக தாரகாசுரனை வென்று உலகிற்கு அமைதியைக் கொண்டு வந்தார். தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து முருகனின் துணிச்சலை பாராட்டினர். அவர் மக்களின் பாதுகாவலரானார். மேலும் அனைவரும் அவரை தைரியம் மற்றும் வலிமையின் அடையாளமாக வணங்கத் தொடங்கினர். முருகனின் கதை அவரைப் போலவே துணிச்சலானவராகவும் ஞானமுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருக்க நமக்குக் கற்பிக்கிறது. எவ்வளவு கடினமான சவால் என்றாலும் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் சரியான செயல்பாட்டின் மூலம் எந்தத் தடையையும் நாம் கடக்க முடியும் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார்.